வீடுகள் என்ற தங்களின் சொத்தின் பாதுகாப்புக்காக கனடாவில் எல்லோரும் நிச்சயமாக காப்புறுதி உடன்படிக்கைகள் செய்து வைத்திருப்பீர்கள். அந்த காப்புறுதி உடன்படிக்கையில் பல வகையான பாதுகாப்புகள் உள்ளடக்கப்பட்டிருப்பதனை தங்களின் காப்புறுதி பத்திரங்களிலும் படித்திருப்பீர்கள். தங்களின் முகவரும் அவை பற்றி தெளிவு பண்ணியிருப்பார். அங்கு குறிப்பாக வீடுகளுக்குள் உள்ள தங்களின் உடைமைகளுக்கு இழப்புகள் ஏற்பட்டால் காப்புறுதி கம்பெனியிலிருந்து நட்டஈடு பெறலாம் என்ற பிரிவு உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதேபோல வீட்டில் இருப்பவர்களின் தெரியாத்தனமாக செய்யும் தவறுகளினால் ஏனையோருக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு பாதிக்கப்பட்டவர் சட்ட ரீதியாக நட்டஈடு கோர முயலும் பொழுது அதனையும் தங்கள் சார்பில் தங்களின் வீட்டு காப்புறுதி கம்பெனியை கையாளும் என்ற பிரிவும் உள்ளடக்கப்பட்டிருக்கும். இதனை ஆங்கிலத்தில் ஹோம் லீகல் லயபிலிட்டி கவரேஜ் என குறிப்பிடப்படும். இங்கு முக்கியமாக குறிப்பிடப்போவது என்னவென்றால், கனடாவிலிருந்து உலகில் தாங்கள் செல்லும் எந்த இடங்களிலும் தற்காலிகமாக தாங்கள் தங்கிக் கொள்ளும் இடங்களில் ஏதாவது பெறுமதிமிக்க தங்களின் உடைமைகளுக்கு இழப்புகள் ஏற்பட்டால் கனடாவுக்கு திரும்பி வந்ததும் இழப்புகளுக்குரிய சட்ட ரீதியான ஆதாரங்களை காட்டி இதே தங்களின் வீட்டு காப்புறுதியில் நட்டஈடு பெறலாம். அதேபோல தற்காலிகமாக சென்று தங்கியிருக்கும் இடங்களில் தங்களின் தெரியாத்தனமான செயல் இன்னொருவருக்கு இழப்பினை ஏற்படுத்தி அவர் தங்களுக்கு எதிராக முன்னெடுக்கும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கும் இதே கனடாவில் உள்ள தங்களின் வீட்டு காப்புறுதி பிரிவு கை கொடுத்து உதவி செய்து பாதுகாத்து கொள்ளும். கனடாவில் தாங்கள் வைத்திருக்கும் வீட்டு காப்புறுதிகள் பின்வரும் ஆபத்துகளுக்கு கை கொடுத்து உதவுகின்றது. முதலாவதாக, வீடு என்ற தங்களின் மிகப்பெரிய சொத்துக்கும் மற்றது அதனுடன் சேர்ந்த கராஜ், டெக், போச், ஸ்விம்மிங் பூல் என்று சொல்லப்படுகின்ற அதனுடன் இணைக்கப்பட்ட உடைமைகள் யாவற்றுக்கும் தீயினால் அல்லது வேறு இயற்கை அனர்த்தங்களினால் அழிவு ஏற்பட்டால் முழுமையான இழப்பீடு கிடைக்கிறது. அடுத்தது, இரண்டாவதாக, இத்தகைய இழப்புகளின் பொழுது தற்காலிகமாக இடப்பெயர்வு செய்து வாழும் சகல செலவுகளும் அங்கு ஈடு செய்யப்படுகின்றன. மூன்றாவதாக, இயற்கை அனர்த்தங்களினால் அழிந்த அல்லது திருட்டுகளுக்குள்ளான வீட்டின் உடைமைகள் யாவற்றுக்கும் உடன்படிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள வரையறைக்குள் இழப்பு நிவாரணம் பெறலாம். நாலாவதாக, தங்களின் தெரியாத்தனமான தவறில் ஏனையோருக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு இங்கு நிவாரணம் வழங்கப்படுகிறது. குறிப்பாக சொல்லப்போனால், வீட்டு காப்புறுதி உடன்படிக்கைகள் வைத்திருந்தவர்கள் கனடாவில் வாழ்வில் பாதிப்புகளின் போது பல இடங்களில் பாதுகாக்கப்பட்டுள்ளனர். அவைகள் இல்லாதவர்கள் பாதிக்கப்பட்டும் உள்ளனர். இது போன்ற அரிய கனடிய தகவல்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.